இதில் வந்து என்னுடைய SSIS இன்புட் டைரக்டரி ஃபைல் இது. சில பார்த்தீங்கன்னா TestDB 1.txt இருக்குது. இது வந்து ஐடி கோர்ஸ் நேம். ஸோ 1, C tutorial, 2, Java tutorial அந்த மாதிரி ஒரு 5 டேட்டாஸ் இருக்குது. இது TestDB 4.txt. இதில் பார்த்தீங்கன்னா ஐடி கோர்ஸ் நேம் பெய்ட். இதில் வந்து கோர்ஸ் நேம் பெய்ட் மட்டும்தான் இருக்குது. ஐடி டீட்டெயில்ஸ் பற்றி ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட்டான டெக்ஸ்ட் ஃபைல் தான் அது. ஓகேவா? இது வந்து என்னுடைய SSIS ஆர்கிவ் டைரக்டரி. இது நம்ம வந்து ஃபைல் கரெக்டாக இன்சர்ட் ஆகிடுச்சுன்னா ஆர்கிவ் டைரக்டரிலேருந்து மூவ் ஆகிடும். ஓகேவா? இது வந்து என்னுடைய லாக் ஃபைல். இது ஏதாவது எரர்னா லாக் ஃபைல் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். அதில் டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ என்னுடைய SQL Server டூல்ஸ் போட்டின் TestDB டேட்டாபேஸ் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டேபிள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. Visual Studio 2015 நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணால் create SQL table data from load text file data. ஸோ அது காப்பி பண்ணிவிட்டு Visual Studio 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். Visual C# கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸ்டாட்டிக் வாய்ட் string.org இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் சம் எரர்ஸ் இருக்குது. என்ன எரர் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ SQL கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு நம்ம எரர் கொடுக்கணும். அதேமாதிரி டேரக்டரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். டேரக்டரி வந்து யூசிங் system.io கொடுக்கணும். SQL கிளைண்ட்டுக்கு வந்துட்டு கிளிக் பண்ணல அது காமிச்சிடும். ஓகேவா? யூசிங் system.data SQL client செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து டேரக்டரி யூசிங் system.io. ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எரர் வந்து கிளியர் பண்ணிடுங்க. ஓகேவா? யூசிங் system.data.SQL client யூசிங் system.io. ஸோ ரெண்டு ஹெடர் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட் டைம் பார்த்தீங்கன்னா இயர், மந்த், டேட்டு, ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லாக் ஃபோல்டர் வந்து இன்கேஸ் எதாவது எரர் இருந்தால் லாக் ஃபோல்டர் வந்து சேவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டிக்ளேர் வேரியபிள் அண்ட் ப்ரொவைடட் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா என்னுடைய SSI இன்புட் டைரக்டரி கொடுத்துருக்கேன். எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .txt ஃபைல் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். வேறு எந்த ஃபைல் நம்ம எடுக்கிறது இல்லை. ஓகே. இன்கேஸ் நீங்கள் PDF இல்லை வந்து JPG ஃபைல் தான் கொடுக்குறீங்கன்னா JPG ஃபைலாம் எடுக்காது. எக்ஸ்டென்ஷன் .txt மட்டும் தான் எடுத்துக்கும். இது TestDB 1, TestDB 4 இந்த ரெண்டு ஃபைல் மட்டும் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபைல் டெலிமிட்டர் பார்த்தீங்கன்னா கமா டெலிமிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா TestDB 1 நான் கிளிக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இந்த கமா பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இந்த கமாக்கு அப்புறம் கூட டேட்டா வந்து செகண்ட் டேட்டாவை எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கிவ் ஃபோல்டர். SSIS ஆர்கிவ் டைரக்டரி தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு காலன் டைப் பார்த்தீங்கன்னா envarchar 4000. அதே மாதிரி ஸ்கீமா நேம் பார்த்தீங்கன்னா DB ஸ்கீமா நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம புதுசாக டேபிள் க்ரியேட் பண்ணுறோன்னா நம்ம envarchar கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் வந்து முன்னாடி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் ஃபைல் ஃப்ரம் அ ஃபோல்டர். நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரிங்கில் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஸ்ட்ரிங் அறையில் பார்த்தீங்கன்னா ஃபைல் என்ட்ரிஸ் ஈக்குவல் டு directory.get files இதுலேருந்து எடுக்கலாம். சோர்ஸ் ஃபோல்டர் பக்கத்துலேருந்து எடுக்கிறோம். என்ன எக்ஸ்டென்ஷனாக ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .txt தான் எடுக்கிறோம். ஈச் ஃபைலாக தான் எடுக்குதுன்னா ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் இன் ஃபைல் என்ட்ரிஸ் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் கனெக்ஷன் டு SQL server in which you would like to create table and load data. ஸோ ஓகேவா? ஸோ நம்ம வந்து SQL server வந்து டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா? அதுக்கு வந்து முன்னாடியே கொடுக்குறோம். அதுக்கு வந்து SQL கனெக்ஷன் புதுசாக நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டேட்டாபேஸ் வேணும்னா TestDB டேட்டாபேஸ் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா இன்டெகிரேட் செக்யூரிட்டி ட்ரூவாக இருக்கணும். ட்ரூவாக இருந்தால் நம்ம வந்து SQL கனெக்ஷன் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட்டிங் த டேட்டா ஃபைல் நேம் இன்டு டேபிள். ஸோ ஸ்ட்ரிங் டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அதேமாதிரி இன்டிஜர் கவுண்ட் வந்து ஈக்குவல் டு 0 கொடுத்துருவோம். ஸ்ட்ரிங் லைன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங் கால் லிஸ்ட்டும் நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சிஸ்டம் IO ஸ்ட்ரீம் ரீடர் சோர்ஸ் ஃபைல். இந்த சோர்ஸ் ஃபைல் வந்து நம்ம புதுசாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அதில் வந்து நியூ இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் கொடுக்குறோம். என்னென்னா நியூ system.io ஸ்ட்ரீம் ரைடர். அது வந்து எதை கால் பண்ணோம்னா ஃபைல் நேம் கால் பண்ணுறோம். இப்போ நம்ம என்னென்னா SQL கனெக்ஷன் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வைல் லூப் தான் எடுக்கிறோம். வைல் லூப்பில் லைன் சோர்ஸ் ஃபைல் ரீலைன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் நாட் ஈக்குவல் நல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ கவுண்டரில் வந்து கொடுக்குறோம். இப்போ கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஸோ 1 by 1 வந்து லோட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. ஃபஸ்ட் என்ன சொல்லணும்னா ரீட் த ஹெட்டர் அண்ட் ப்ரிப்பேர் த கிரியேட் டேபிள். ஃபஸ்ட் வந்து நம்ம ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா ஐடி
என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி கோர்ஸ் நேம் இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து நம்ம டேபிளாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு டேபிளில் காலமாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதாவது என்னென்னா காலம் லிஸ்ட்டில் கொடுத்துருவோம். அதாவது லைன் டாட் ரீப்ளேஸ் பார்த்தீங்கன்னா 5 டெலிமீட்டர் கமா டெலிமீட்டர்ஸ் பண்ணுறோம். ஓகேவா, அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா டாட் TXT மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து புதுசாக வந்து டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ரீப்ளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கமாப்பெல்லாம் நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா, இப்போ வந்து இஃப் எக்ஸிட் இப்போ ஏற்கனவே அது இருக்குது அப்படின்னா அது என்ன நேம் இருக்கோ அது ஸ்கீமா நேம் பார்த்தீங்கன்னா DBO. ஸோ கிரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இன்கேஸ் அது எக்ஸிட் இருக்குது அப்படின்னா விட்டுடலாம். நம்ம அதுமே புதுசாக டேபிள் இல்லைன்னு புது டேபிள் கொடுக்குறோம். எப்படி எந்த மாதிரி கொடுக்குறோம், DBO நம்ம ஸ்கீமா நேம் போட்டு தான் கொடுக்குறோம். ஸ்கீமா நேம் பார்த்தா DBO டாட் என்ன டேபிள் நேமோ அந்த டேபிளோட நேம் மட்டும் கொடுத்தாலும் போதும். கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து டேபிள் வந்து புதுசாக க்ரியேட் ஆகும். ஓகேவா, ஏற்கனவே அந்த டேபிள் நேம் இருக்குது அப்படின்னா ஓகே எடுத்துக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் ட்ராப் பண்ணால் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அந்த டேபிளை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு புதுசாக கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி கிரியேட் டேபிள் பாருங்கள். இப்போ வந்து ஸ்கீமா நேம் இருக்குது. அதே மாதிரி கிரியேட் டேபிள் ஸ்கீமா நேம் ப்ளஸ் டேபிள் நேம். ஸோ ஸ்கீமா நேம்ன்றது DBO பேஸ் பண்ணி வரும். டேபிள் நேம் வந்து என்ன டேபிள் நேம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நேம் வந்து அது பேஸ் பண்ணி நம்ம வந்து டேபிள் வந்து புதுசாக க்ரியேட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கிரியேட்டட் டேபிளுக்கான கமாண்ட் அது. ஓகேவா, கிரியேட் டேபிள் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்போது SQL கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் கிரியேட்டட் டேபிள் CMD டாட் எக்ஸிக்யூட் நான் query. ஸோ முடிஞ்சக்கப்புறம் அந்த வந்து நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா வந்து 1v1 வந்து சேவ் ஆகும். நம்ம வந்து இன்கேஸ் எல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் இதில் வந்து டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை, ஏற்கனவே இருக்குனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா, இப்போ நம்ம வந்து டேபிள் வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அதில் வந்து நம்ம கொரி வந்து நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஸ்ட்ரிங் கொரின்னு கொடுத்துட்டு இன்சர்ட் இன்டு ஸ்கீமா நேம். ஸ்கீமா நேம் பார்த்தீங்கன்னா DBன்ற ஸ்கீமா நேம். டேபிள் நேம்னா என்ன டேபிள் நேம், இப்போ நம்ம டெஸ்ட் DB1 நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, டெஸ்ட் DB1 டெஸ்ட் DB4 இருக்குது. ஸோ டெஸ்ட் DB டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் DB1 வந்துட்டு அது காலம் லிஸ்ட்டில் வந்துட்டு கொரியில் என்ன பண்ணால் 1v1 வந்து ஸ்டோர் ஆகிட்டே கொடுக்குறோம். ஸோ என்ன பேஸ் பண்ணால் அந்த ஃபைல் டெலிமிட்டர் இருக்குது பாருங்கள், அந்த லைன் டாட் ரீப்ளேஸ் அந்த கமா மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட்டில் இருக்கிற அந்த ஐடி அதோடைய கோர்ஸ் நேம் இருக்கிற இது மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து சேவ் ஆகிட்டே வரும். ஓகேவா, இதில் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா நம்ம லாக் ஃபைல் போயிடும். ஓகேவா, இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SQL கமாண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொரியன் SQL கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து கவுண்டர் பேஸில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆஃபர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டோம். இது SQL கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இது முடிஞ்சக்கப்புறம் நம்ம என்னென்னா சோர்ஸ் ஃபைலும் SQL கனெக்ஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம அந்த ஃபைலை வந்து மூவ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டேபிள் வந்து க்ரியேட் ஆகி டேட்டா ஸ்டோர் ஆனது வந்து நம்ம என்னென்னா ஆர்கைவ் ஃபோல்டரில் வந்து நம்ம கொடுக்குறோம். வித் அதோடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷனோட கொடுக்குறோம். ஓகேவா, இப்போ இன்கேஸ் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா நம்ம லாக் ஃபைல் கொடுத்துரும். என்ன எரரோ அதோட நம்ம லாக் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, இப்போ வந்து ட்ரை கேட்ச் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா என்ன எரர் இருக்கோ அதோடைய வித் டேட் டைமோட நமக்கு வந்து எரர் கொடுத்துரும். அதேமாதிரி ஆர்கைவ் ஃபோல்ட்லேயே பார்த்தீங்கன்னா வித் டேட் அண்ட் டைமோட நமக்கு வந்து ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதே தான் வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக ஈச் அண்ட் எவ்ரி ரோஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேபிள் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இன்சர்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைல் வந்து 1by1 இன்சர்ட் ஆகிட்டே வரும். இதில் நம்ம SQL சர்வர் டேபிளில். ஓகேவா, ஸோ இது இன்கேஸ் ஏதாவது எக்ஸெப்ஷன் நிறைய இருந்ததுன்னா நம்மளுடைய லாக் ஃபைல் லோட் ஆகும். இது எது பேஸ்னா SW.WriteLine exception to ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு டேட்டாஸ் வந்து நம்ம லாக் ஃபைல் வந்து 1by1 வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா, நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்டிபி டேட்டாபேஸை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எந்த டேபிளுமே புதுசாக க்ரியேட் ஆகலை. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதான் வந்து என்னுடைய SSI இன்புட் டேரக்டரி, இது என்னுடைய ஆர்கைவ் ஃபோல்டர் டேரக்டரி. இது நெக்ஸ்ட் இது லாக் ஃபோல்டர். இது இப்போ நான் என்ன பண்ணேன்னா இப்போ வந்து நம்மளுடைய பில்டில் போட்டு பில்ட் சொல்யூஷன் கொடுத்துட்றேன். பில்ட் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ SSI இன்புட் டேரக்டரியில் டெஸ்ட் DB1 டேட்டா பாருங்கள் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது ஆகிடுச்சு. ஓகேவா, அண்ட் DB4 வந்து போகலை. ஏன் அப்படின்னா அது ஐடி கோர்ஸ் நேம் போயிட்டுருக்கு, ஐடியோட டீட்டெயில் நம்ம கொடுக்கவே இல்லை. ஓகே, அதனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லாகில் போய் வச்சு இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் DB1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் ஃபுல்லாக வந்து க்ரியேட்டாக நம்ம டெஸ்ட் DB வந்து கரெக்டாக போயிடுச்சு. அது கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதுனால ஆர்கைவ் ஃபோல்டர் போயிடுச்சு. இப்போ பாருங்கள் அது டெஸ்ட் DB4 சரியாக அந்த கண்டென்ட் சரியாக இல்லாதனால என்னன்னா நம்ம லாக் ஃபைலில் போய் சேர்ந்துருச்சு. ஸோ அதேமாதிரி ஆர்கைவில் பார்த்தீங்கன்னா வித் டேட் அண்ட் டைமோடில் இருக்கும். அதேமாதிரி லாகும் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைமோட இருக்கும். ஓகேவா,
இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிபி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறது பாருங்கள். டேபிளில் பாருங்கள், டெஸ்ட் டிபி 1 டேபிள் ரெண்டுமே க்ரியேட் ஆகிடுச்சு. டெஸ்ட் டிபி 1 க்ரியேட் ஆகிடுச்சு, டெஸ்ட் டிபி 4 க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ டெஸ்ட் டிபி நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் கொரி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 5 டேட்டாவும் இன்சர்ட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி ஆர்கிவ் ஃபோல்டர்லையும் போய்ட்டு நம்ம சேவ் ஆகிடுச்சு. எப்படின்னா வித் டேட் அண்ட் டைமோட சேவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிபி 4 பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எரர் இருக்குது. ஓகேவா? சரி பாருங்கள், நான் இந்த டெஸ்ட் டிபி 1ல் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே இருக்குது பாருங்கள், சேம் ஆகிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் டிபி டெஸ்ட் டிபி 4 நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என் ஐடி காலம் நேம், ஐடி கோர்ஸ் நேம் பெய்டு பாருங்கள், எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம கோர்ஸ் நேம் பெய்டு மட்டும் தான் டீட்டெயில் இருக்குது, ஐடியோ டீட்டெயில் இல்லை. அதனால் வந்து இன்செக்ட் ஆகும். ஓகே, இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.